நீதான் தைரியமான ஆளாச்சே, பேசு. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. 3 மணிக்கு மேல அன்னத்துல கை வைப்பணும் தவிர யாரு கன்னத்துலயும் கை வைக்கிற பழக்கம் இல்ல. இப்படியெல்லாம் தைரியமா பேசிட்டு கொஞ்சம் கிட்ட போனா உதறல் எடுத்து வெறும் பில்டப் தான்ப்பா, உள்ள ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னா எல்லாத்தையும் நம்புறதா அப்படின்னு சொல்ற பல பேரை நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் காமெடி சீனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆவாங்க. லைஃப்ல இவங்களை கூட வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது. நீங்களும் இந்த மாதிரியான காமெடி மனிதர்களா இருக்க போறீங்களா, இல்ல உங்க மனசுல இருக்கிற அசைக்க முடியாத உறுதியை வச்சு பெருசா சாதிக்க போறீங்களா? சாதனைனா ராக்கெட் விடுறது, புது டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறது, இல்ல பெரிய பிசினஸ் உருவாக்குறது மட்டும் கிடையாது. இதெல்லாம் ஒரு மாதிரியான சாதனைகள் தான். ஆனா ஒரு தனி மனுஷனோட சாதனை இந்த லிஸ்டுக்குள்ள வராது. இதெல்லாம் செய்யாம அவங்க லைஃப சரியா வச்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு உபயோகப்படுற ஒரு லைஃப வாழ முடிஞ்ச எல்லாருமே சாதனை செஞ்சவங்க தான். என்ன இப்படி மட்டும் செய்யறவங்களோட நேம் எல்லாம் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல எல்லாம் வராது, அவ்வளவுதான். உலகின் தலை சிறந்த மனிதர்கள்னு ஒரு லிஸ்ட்ல கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான மனிதர்கள் தான் அவங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ மாத்திருக்காங்க. அவங்க கூட இருக்கிறவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த லைஃப அர்த்தமுள்ளதா வாழ எல்லா முயற்சியையும் கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க யாரு, என்ன செஞ்சிருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா இருக்காங்க, அவங்களால எவ்வளோ பேரோட லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற ஒரு லைஃப் ஸ்டைல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பதிவுல அந்த மாதிரியான நபர்களா நீங்களும் மாற என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு சில விஷயங்கள் இருந்தா இன்னும் அதை எப்படி டெவலப் பண்ணலாம், மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா எப்படி மாறலாம், அதனால என்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன? உடல் பலத்தை விட அது அவ்வளோ முக்கியமான விஷயமா? உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல நீங்க வலிமையான நபரா தெரியலாம். டெய்லி ஜிம்முக்கு போறவரா, இல்ல ஒரு கரெக்டான பிசிக்கல் ரொட்டீன் உள்ளவரா, ஹெல்தியா சாப்பிட்டு நல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போட்டுட்டு உங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நீங்க ஸ்ட்ராங்கா காட்டிக்கலாம். ஆனா இதை எல்லாரும் செய்ய முடியுதா? இல்லையே. யாரோ ஒரு சிலரால தான் இதை தொடர்ந்து செய்ய முடியுது. உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை காட்டவும் அதை தக்க வச்சுக்கவும் நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணா போதும். ஆனா நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸ் இல்ல, யாரும் உங்களை கைட் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கான ரூல்ஸை நீங்களே உருவாக்கணும். அதனால என்ன சாதிக்க முடியும்னு நீங்க தான் இந்த உலகத்துக்கு சொல்லணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலான ஆளுங்க தான். அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை, தைரியம், அறிவு இது எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். இதை வச்சு அவங்க லைஃப் ஸ்டைல், ஸ்டேட்டஸ், ஃபினான்ஸ் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏத்த ஒரு நிலையில வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு சாதாரணமா தெரியறதால இவங்க எல்லாரும் நார்மலான மக்கள் கிடையாது. ஒரு அர்த்தமுள்ள லைஃப வாழ்ற எல்லாருமே சாதனை செஞ்ச மனிதர்கள் தான். இதை சாதாரணமா செய்ய முடியாது. உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபெயிலியர் வந்தா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான தைரியம் இருக்கணும். உங்க மேல உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸை எப்பவும் குறையாம பாத்துக்கணும். அமைதியா ஃபோக்கஸ்டா எல்லா விஷயத்தையும் சரியா செஞ்சு முடிக்க தெரிஞ்சவரா இருக்கணும். ஒரே ஒரு நல்ல குணம் மட்டும் போதாது. அறிவு, திறமை, பொறுமை, மன உறுதி, ஃபோக்கஸ்னு எல்லாம் இருந்தாதான் எப்பவும் நீங்க ஸ்ட்ராங்கான மனிதரா இருக்க முடியும். என்னங்க லிஸ்ட் பெருசா இருக்கே, இதெல்லாம் முடியுமா? ஏதோ ஒரு வேலை, ஒரு வாழ்க்கைன்னு ஓடிட்டு இருக்கோம். எங்களை போய் இப்படி இரு அப்படி இருன்னு அட்வைஸ் பண்றீங்களே, நீங்க முதல்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அப்புறமா நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு உங்க மனசுல ஓடிட்டு இருக்கா? யாரோட வழியையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். யாருக்காகவும் உங்களை நீங்க மாத்திக்க வேண்டாம். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க லைஃப் எப்படி மாறும், அதனால என்ன யூஸ் இருக்கும், இதை சரியா புரிஞ்சிக்க முடிஞ்சாலே போதும். அதே போல இது ஒரு நார்மலான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ இல்ல வெறும் அட்வைஸோ கொடுக்கிற ஒரு வீடியோவா இருக்காது. உங்க மனசுக்குள்ள யோசிக்கிற விஷயங்களை, நீங்க டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ற கஷ்டங்களை, அதுக்காக நீங்க செய்யற முயற்சிகளை ரிலேட் பண்ற மாதிரியான வீடியோவா இது கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, அதாவது மாஸ்டர் யோர் எமோஷன்ஸ். அநியாயத்தை பார்த்தா கோவம் வருதா, உங்க நரம்புகள் வெளியில தெரியுதா, கோவத்தை அடக்குங்க, உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. இப்படியெல்லாம் சொல்ல போறது கிடையாது. உங்க கோவம் உங்களுக்கு யூஸ் ஆகுதா, அதனால உங்களுக்கு எதுவும் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, அப்ப கோவப்படுங்க. உங்க ஒருத்தரோட கோவம் மட்டும் எல்லாத்தையுமே மாத்தாது. உங்க நல்ல வாழ்க்கை தான் யாருக்காவது இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். அதனால மட்டும்தான் யாராவது ஒருத்தர் மாறலாம். அதை தவிர வேற எதுவுமே யாரையுமே மாத்தாது. நம்ம லைஃப்ல எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ற முக்கியமான ஃபேக்டர் உங்க எமோஷன்ஸ் தான்.
நீங்க என்ன மாதிரியான மனிதரா அடையாளம் காட்டப்படுறீங்களோ அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல தான் நீங்க இருக்க முடியும். கோவமா, பாசமா, அலட்சியமான நபரா, பயப்படுறவரா, நீங்க என்ன எமோஷன்ஸ அதிகமா வெளியில காட்டுறீங்களோ அதுக்கான ஒரு லைஃபை தான் நீங்க சூஸ் பண்றீங்க. முதல்ல உங்க எமோஷன்ஸை மாஸ்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெகட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு தனித்தனியா சொல்லுவாங்க. ஆனா உங்க லைஃபை பாதிக்காத வரைக்கும் எந்த எமோஷன்ஸும் நெகட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. முக்கியமா உங்களை யோசிக்க விடாம, செயல்பட விடாம வைக்கிற எந்த எமோஷன்ஸும் நெகட்டிவ் தான். நம்ம சுப்ரீம் ஸ்டாரும் வகை புயலும் சேர்ந்து வர காமெடி சீன்ஸ் எல்லாமே செம ஃபன்னா இருக்கும். அதுல ஒரு பழைய படத்துல வர்ற ஒரு சீன் இருக்கு. நம்ம சுப்ரீம் ஸ்டார் வடிவேலுவ ஏறி மதிச்சு போய் அவர் தங்கச்சிய வழி அனுப்பிட்டு வருவாரு. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் நடந்துச்சு. அப்போ ஒரு வாய்ஸ் வரும், அண்ணா அப்படின்னு. அது அடுத்த தெருவுல யாரோ ஒரு தங்கச்சி அவங்க அண்ணாவை கூப்பிடுறாங்க. ஒன்னு இல்லப்பா, உன் உணர்ச்சி வசத்தை அடக்கு, எமோஷன்ஸை கட்டுப்படுத்து, இப்படி வடிவேலு சார் அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா அதுக்குள்ள அவரு ஒரு 4 முறை ஏறி நடந்து போயிருப்பாரு. பார்க்கவே செம ஃபன்னா இருக்கும். இதுல காமெடி மட்டும் இல்ல, ஒரு ஹிடன் கருத்தும் இருக்கு. அளவுக்கு அதிகமான பாசம் கூட யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனையா இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான எமோஷன்ஸ் கூட உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். பாசத்தை காரணம் காட்டி நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட மிஸ் பண்ண எவ்வளவோ பேரை பார்த்திருக்கோம். ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு எவ்வளோ பேர் பிடிக்காத, குரோத்தே இல்லாத ஒரு நார்மலான ஜாப்ல கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டா முழுக்க ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க லைஃப் ஸ்டைல பிளாக் பண்ற எதுவுமே தப்பு தான் இல்லையா? அப்போ என்ன சொல்றீங்க? ஃபேமிலி, பாசம் இதெல்லாம் முக்கியம் இல்லையா? செல்ஃபிஷா இருக்கணுமா? அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா உங்க எமோஷன்ஸை சரியா பேலன்ஸ்டா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதனால உங்க ஃபேமிலிக்கே நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயத்த இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்ய முடியும். பாசம், கோவம், பயம், பொறாமை, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அளவுக்கு அதிகமா இருந்தா தப்பு தான். எப்பவுமே உங்க எமோஷன்ஸை சரியா வச்சுக்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு நாள்லயோ இல்ல 1 மணி நேரத்திலயோலாம் இதை செஞ்சிட முடியாது. பல நாள் தொடர்ந்து செய்யணும். டெய்லி நீங்க ஃபேஸ் பண்ற எல்லாத்துலயும் உங்க எமோஷன்ஸை எங்க அதிகமா காட்டுறீங்க அப்படின்னு கவனிக்க பார்க்கணும். உங்களுக்கு கோவம் அதிகமா வருதா? அப்போ அதை உங்க ஒர்க்ல காட்டுங்க. சீக்கிரமா சரியா உங்க ஒர்க்கை முடிச்சு காட்ட உங்க கோவத்தை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பயப்படுறீங்களா? தெனாலி கமல்ஹாசன் மாதிரி பேய பார்த்தாலும் பயம், நாயை பார்த்தாலும் பயம்னு பயப்படுறத ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்கீங்களா? இதனால உங்க லைஃப்ல எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க நினைச்ச ஜாபுக்கு போக முடியாம, நினைச்ச விஷயத்த செய்ய முடியாம ஒரே இடத்துல முடங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்களா? பயத்தை மாஸ்டர் பண்ண ஒரே வழிதான், அதை ஃபேஸ் பண்ணணும். தைரியமா இல்லைனா கூட உங்க டெய்லி லைஃப்ல நீங்க பயப்படுற சிச்சுவேஷன் வந்தா அதை அவாய்ட் பண்ணாம ஃபேஸ் பண்ணணும். அடிக்கடி அதுக்கான சிச்சுவேஷன்ஸை நீங்களே கிரியேட் பண்ணி அதை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். உங்க மனசுல ஏற்பட்ட பாதிப்பு போகிற வரைக்கும் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 2 வீலர் ஓட்டுறதுக்கு, புது மனுஷங்க கிட்ட போய் பேசுறதுக்கு, புது இடத்துக்கு போக, எக்ஸாம் எழுத, இந்த மாதிரி எந்த பயமா இருந்தாலும் சரி, அதை அடிக்கடி ஃபேஸ் பண்ற வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டா உங்க பயம் காணாம போகும். ஒரு கண்டினியூஸ் ஹேபிட்டா மாறுற வரைக்கும் உங்க பயம் உங்களை விட்டு போகாது. எந்த எமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் இந்த எமோஷன்ஸ் தான். பசி வந்தா நீயாவே இருக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி கோவம், பயம், தாழ்வு மனப்பான்மைன்னு எந்த எமோஷன்ஸ் அதிகமா வந்தாலும் நீங்களா இருக்க முடியாது. உங்களோட ஃபுல் கேப்பபிலிட்டியை பத்தி உங்களுக்கே தெரியாது. அடுத்த முறை நீங்க எந்த எமோஷன்ஸை காட்டுற சந்தர்ப்பம் வந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிங்க. இதனால என் லைஃப்ல ஏதாவது நல்லது நடக்குமா? எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? இல்லையா? அப்ப இந்த எமோஷன்ஸை நான் ஃபீல் பண்ண தேவையில்லை, இதனால எனக்கு எந்த யூஸும் இல்ல. இந்த மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. அதே போல எந்த காரணத்துக்காகவும் உங்க எமோஷன்ஸை மறைக்காதீங்க, ரொம்ப அடக்கியும் வைக்காதீங்க. ஒரு நாள் அது வெடிச்சு வெளியில வர்றப்போ அதிகமா பாதிக்கப்பட போறது என்னவோ நீங்க தான். எல்லா எமோஷன்ஸையும் அலோ பண்ணுங்க, ஆனா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கை கொடுக்காதீங்க. ஒரு எமோஷனை விட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபீல் தான் உங்களை ரியாக்ட் பண்ண வைக்கும். அதை சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சா எந்த எமோஷன்ஸையும் கரெக்டா உங்களால கொண்டு போக முடியும். அதனால கண்டிப்பா அடுத்த முறை உங்க லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் வந்தா இந்த குரலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க உங்க எமோஷன்ஸை சரி செய்ய கத்துக்கிட்டா மத்த எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டிய ஒரு மாற்றம். இதுக்கப்புறம் வெளி உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் தான் இந்த எமோஷன்ஸை மாஸ்டர் பண்ற டெக்னிக். அப்புறம் என்னங்க, எமோஷன்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், அதை பேலன்ஸ்டா யூஸ் பண்ணவும் பிராக்டிஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய கோல்ஸ், ட்ரீம்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். சரி, மென்டல் டஃப்னஸுக்கு இதெல்லாம் வேணுமா? ஆமா, உங்க எமோஷன்ஸை சரியா வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. அதை வச்சு உங்க லைஃபை எப்படி சரி பண்றது, உங்க கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்றது, அதை செஞ்சாதான் உங்க வாழ்க்கை கரெக்டான வழியில போறத பார்க்க முடியும். என்ன பண்ணாலும் சரி, உங்க டெய்லி லைஃப் சரியா இல்லைன்னா உங்களுக்குள்ள வர்ற எந்த மாற்றமும் உங்களுக்கு பலனை தராது. அப்போ உங்களுக்கான பலன் என்ன, உங்க லைஃப்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இது தெளிவா இருக்கணும்.
நம்மள சில பேர் இருப்பாங்க, ஒரு தெளிவான இலக்கு இல்லாம சரியான முடிவெடுக்க தெரியாம எல்லாத்துலயும் ஒரு கன்ஃபியூஷனோட எதுக்கு எடுத்தாலும் ஒரு பெரிய ரிசர்ச் செஞ்சுக்கிட்டு இதுவா அதுவா, இந்த கோர்ஸா அந்த புது கோர்ஸா, இந்த ஜாப் எவ்வளோ கஷ்டமா, ஈஸியா கிடைக்கிற ஜாப்ல சேலரி பத்தாதே, இப்படி படிக்கிற படிப்புல இருந்து பாக்குற வேலையில இருந்து மேட்ரிமோனியல் சைட் வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன்ஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு எதுலையுமே ஒரு நிலையான மனசு இருக்காது. இதுதான் வேணும், இதுதான் என்னோட லைஃப், இப்படி ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட்ல நிக்கிறதுக்கு தைரியமே இருக்காது. இங்கதான் நீங்க உங்களை மென்டலி ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். உங்க ஆசை என்ன, கனவு என்ன, அதை செய்ய உங்க மனசுக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கா? என்ன வந்தாலும் அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிக்க முடியுதா? இதெல்லாம் யோசிக்க முதல்ல உங்களோட பர்சனல் கோல் அப்படின்னு ஒன்று இருக்கணும். உங்க லைஃப் ஸ்டைல், ஜாப், ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஷியல் கோல்ஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ்னு எதுவா வேணா இருக்கலாம். என்ன வேணும்னு தெளிவா தெரிஞ்சாதான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்க. தெளிவான கோல்ஸ் இருக்கிறது உங்களை மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனா காட்டும். இதுல கோல்ஸ் அச்சீவ் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஸ்கில்ஸ் என்ன, உங்க கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு ஸ்மார்ட்டா நீங்க அதை அச்சீவ் பண்றீங்க, இதெல்லாம் வச்சு உங்க டோட்டல் பர்சனாலிட்டி, லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையும் மாத்த முடியும். கிளியரான கோல்ஸ் இருந்தா அதை அச்சீவ் பண்ண தெளிவான பிளான் இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க முயற்சிகள் கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதாவது ஒரு நிலையான தொடர் முயற்சி இருந்தா மட்டும்தான் உங்க கோல்ஸை அடைய முடியும். நாள் ஜனவரி 1, நேரம் காலை 8 மணி. மார்க்கெட்டிங் ஜாப் ஈஸியா உனக்கு கிடைச்சிருச்சு மாப்ள, நான் அதுல ஜாயின் பண்ணிட்டேன். நாள் ஜனவரி 30, நேரம் காலை 7 மணி. ரொம்ப அலைய விடுறாங்கடா, பேசாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நாள் பிப்ரவரி 10, நேரம் இரவு 10 மணி. பிசினஸ்க்கு எங்க அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருடா, பேசாம கனடாக்கு போய் வேலை தேடலான்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு கேங்லயும் இப்படி ஒருத்தர் இருப்பாரு. இன்று ஒரு புது தகவல் மாதிரி தினம் தினம் புதுசா ஒன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதுல எதையுமே முழுசா செஞ்சு பார்த்திருக்க மாட்டாரு. வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஜாபுக்கு மட்டும் இல்ல, படிப்பு, கல்யாணம், பிசினஸ், ஏன் புது ஷூ, ட்ரெஸ்ன்னு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன். கன்சிஸ்டன்டா ஒன்னு செஞ்சோம், அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணோம், பொறுமையா ஒரு சக்சஸை பார்த்தோன்னு இருக்கவே மாட்டாங்க. மென்டல் ஸ்டெபிலிட்டியே இல்ல, அப்புறம் எங்க இருந்து மென்டல் ஸ்ட்ரென்த் வளரும்? இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க மென்டலி ஸ்டேபிளான ஸ்ட்ரென்த்தான ஒரு நபரா இருக்க உங்களுக்கு தெளிவான கோல்ஸ் முக்கியம். அதை அடையறதுக்கு சரியான முயற்சிகளும் ரொம்ப அவசியம். சோ அடுத்தடுத்த ஃபெயிலியர்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, உங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தை அதுக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? நீங்க எவ்வளவு அறிவாளியா, தைரியமானவரா, இல்ல பெரிய அனுபவசாலியா கூட இருக்கலாம். ஆனா தோல்விகளை ஹேண்டில் பண்ற டெக்னிக்கை தெரிஞ்சுக்கலன்னா நீங்க படிச்ச படிப்பு, உங்க அனுபவம் எதுக்குமே பெருசா வேல்யூ இருக்காது. காமனா எல்லாருமே பயப்படுற அப்புறம் யோசிக்கிற ஒரே விஷயம் இந்த ஃபெயிலியர்ஸை பத்தி தான். யானைக்கும் அடிசருக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு. உருவத்துல வேணா யானை பெருசா இருக்கலாம், அது எடுத்து வைக்கிற ஒரு சின்ன ஸ்டெப் தப்பா போனா கூட பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரிதான் இந்த படிப்பு, அறிவு, திறமை இது எல்லாமே எவ்வளவு அதிகமா இருந்தாலும் ஒரு சின்ன சறுக்கலை சமாளிக்க தெரியல அப்படின்னா பெரிய பிரச்சனையில அது நிக்கும். கீழே விழுந்தா தடுமாறி எழுந்திருக்கிற யானையா இருக்கக்கூடாது, விழுந்த உடனே துள்ளி எழுந்து ஓடுற குதிரையா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கைங்கிற ஓட்டம் தடை இல்லாம இருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டாரே இத ஒரு மேடையில சொல்லிருப்பாரு. ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ், தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. தோல்விகளை பார்த்து பயப்படாதீங்க. இந்த மாதிரி 1000 வசனங்களை பேசினாலும் ஒரு தோல்வியை சமாளிச்சவனுக்கு தான் தெரியும் அதோட உண்மையான வலி என்ன அப்படின்னு. அந்த வலி எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய வழிகள் தெரிஞ்சா உங்க லைஃப் உங்களால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்க முடியும். வெற்றி கிடைச்சா அடக்கமா இருக்கக்கூடிய பல பேரை நம்ம பார்த்திருக்கோம். அவங்க லைஃப பத்தியும் சக்சஸ் ஸ்டோரிஸையும் ஆசையா நம்ம கேட்போம். ஆனா ஃபெயிலியர்ஸ்ல இருந்து ஜெயிச்சு வர்ற ஒருத்தரை தான் இந்த உலகம் சாதனையாளரா பார்க்கும். அவங்க கிட்ட ஷேர் பண்ண ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கும். அப்துல் கலாம் ஐயா விட்ட முதல் ராக்கெட்டே ஃபெயிலியர் ஆச்சு. அதனால அவரு சயின்டிஸ்ட் வேலையை விட்டுட்டா போயிட்டாரு? இல்ல அவரோட முயற்சிகளை செய்யாம இருந்தாரா? இல்லையே, தப்பு செஞ்சதை ஒத்துக்கிட்டு அதிலிருந்து பாடங்களை கத்துக்கிட்டு அடுத்தடுத்த முயற்சியில வெற்றிகளை பார்த்தாரு. இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்ல பல சாதனையை செய்ய விக்ரம் சாராபாய், ஏபிஜே அப்துல் கலாம் இவங்களோட நம்பிக்கையும் தொடர்ந்த முயற்சிகளும் தான் காரணம். ஃபெயிலியர்ஸையும் மீறி இவங்க ப்ரொஃபஷன் மேல இருந்த பேஷன், நாட்டோட முன்னேற்றத்தின் மேல இருந்த அக்கறை, அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சுதான் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யான்னு ஏகப்பட்ட நாட்டுல வேலை செய்ய சான்சஸ் கிடைச்சாலும் இன்னும் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாரும் இஸ்ரோவோட முன்னேற்றத்தை பத்தி மட்டுமே யோசிச்சு இங்கேயே அவங்க இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் ஒரு சில தனி மனிதர்களோட மென்டல் ஸ்ட்ரென்த். எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான பர்சனால மட்டும்தான் கன்சிஸ்டன்டான முயற்சியில ஈடுபட முடியும். அதுல சக்சஸையும் காட்ட முடியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபெயிலியர்ஸை பார்த்து பயப்படாம இருக்க முடியும். வேர்ல்டு லெவல்ல எடிசன், ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஏகப்பட்ட பேரை உதாரணமா சொல்ல முடியும். அந்த லிஸ்டுக்கு ஒரு எண்டே கிடையாது. இவங்களோட சொந்த வாழ்க்கையை தாண்டி பல பேருக்கு பயன்படுற வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த லைஃபை சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபெயிலியர்ஸை பத்தி யோசிக்காம அதுல இருந்து கிடைக்கிற சக்சஸை பத்தி மட்டுமே யோசிச்சாங்க. நீங்க ராக்கெட் விட போறீங்களா, இல்ல லைட்டை கண்டுபிடிக்க போறீங்களா,
எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃபை வாழ போறீங்க. அதுல இருக்கக்கூடிய தடைகளை, ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். கொஞ்சம் பேஷனேட்டடா, மென்டல் ஸ்ட்ரென்த்தோட இருந்தா மட்டும் போதும். என்ன ஆனாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய நல்ல சான்சஸை லெசனா மட்டும் எடுத்துக்கிட்டு உங்க லைஃபை நீங்க நினைச்ச மாதிரி வாழ முடியும். எப்படி நெகட்டிவான எமோஷன்ஸை மாத்தி உங்க எனர்ஜியை அதிகப்படுத்த முடியுமோ, அதே போல உங்களுக்கு வர்ற ஃபெயிலியர்ஸையும் உங்களோட சக்சஸுக்கான ஒரு வழியா பார்க்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்டான முயற்சிகளும் கொஞ்சம் மன வலிமையும் இருந்தா போதும். நீங்க செய்யற எல்லா செயலும் வெற்றியை மட்டுமே தான் கொடுக்கும். சரி, ஃபெயிலியர்ஸ் மட்டும் தானா, வேற எதுவும் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டா, செல்ஃப் கேரை பிராக்டிஸ் பண்ண கத்துக்கோங்க. உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை செல்ஃப் கேர் பிராக்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்ஃப் கேர் அப்படின்னா பார்லர் போறது, க்ரூம் பண்ணிக்கிறது, ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது அப்படின்றது கிடையாது. இது எல்லாம் வெறும் பிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். உங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கணும். மற்றவங்களுக்காக வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்க தான் இந்த செல்ஃப் கேர். உங்களை நீங்களே முன்னிலைப்படுத்திக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கேட்க கொஞ்சம் செல்ஃபிஷா தெரிஞ்சாலும் சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்யறப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட நல்லதுக்கும் காரணமா இது இருக்க முடியும். உதாரணமா, உங்க உடல்நிலையை நல்லா வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றது, நல்ல ஹெல்த்தியான ரொட்டீனை வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகிற விஷயம் இல்ல. நீங்க ஹெல்த்தியா ஃபிட்டா இருந்தா எந்த ஏஜ்லயும் உங்க ஃபேமிலிக்கு தேவையானதை செய்ய முடியும். உங்க பேரண்ட்ஸையும் பாத்துக்கலாம். அதே சமயம் உங்க குழந்தைங்க கூடவும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்க விருப்பப்பட்டதையும் செய்ய முடியும். ஆனா இதுக்கான முயற்சி கொஞ்சம் செல்ஃபிஷா தான் தெரியும். ஒரு நல்ல பிசிக்கல் ரொட்டீனை வச்சுக்கிறதே இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா, உங்க மென்டல் ஹெல்த் சரியா இருந்தா எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி உங்களை வச்சுக்க முடிஞ்சா இன்னும் பல பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியதா அது இருக்க முடியும். அதுக்காக உங்களை நீங்க கேர் பண்ணிக்கணும். உங்க மென்டல் பீஸை வளர்த்துக்க யோகா, தியானம் இதெல்லாம் செய்யலாம். இதனால உங்க டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால குறைக்க முடியும். உங்க மன வலிமையை பாதிக்கிற எந்த ஒரு எமோஷன்ஸையும் நீங்க தள்ளி வச்சு பார்க்க கத்துக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் டாக்ஸை பாசிட்டிவா வச்சுக்க முயற்சி பண்ணணும். செல்ஃப் டாக்ஸோட இம்பார்ட்டன்ஸை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு அதோட வேல்யூவை பத்தி இன்னும் முழுசா தெரியறதே கிடையாது. மத்தவங்க உங்களை பத்தி பேசுறத கேட்கறத விட, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸை ஏத்துக்கிறத விட ரொம்ப முக்கியமானது உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. உங்க மனசுக்குள்ள உங்களை பத்தின மதிப்பீடுகளும் பேச்சுகளும் சரியா இருந்தா உங்களோட பர்சனாலிட்டியில சேஞ்சஸை கொண்டு வர முடியும். இந்த செல்ஃப் டாக்ஸ் தான் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்த நீங்க செய்யக்கூடிய முதல் முயற்சி. எவ்வளவு பிரச்சனையான சிச்சுவேஷன்ல கூட உங்களுக்குள்ள இருக்கிற இந்த குரலை பாசிட்டிவா இருக்கிற மாதிரி வச்சுக்க தெரிஞ்சா போதும். அந்த ஸ்டேட்ல இருந்து வெளியில வரதுக்கான நம்பிக்கையை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க முடியும். உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சின்ன வெற்றிகளை கூட உங்க மனசுக்குள்ள கொண்டாடிக்கோங்க. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நல்ல விஷயங்களை சொல்ல ஆசைப்படுவாங்களோ அது எல்லாத்தையும் முதல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்க பாஸ்ட, அதுல ஏற்பட்ட தவறுகளை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்த நொடி தான் நிஜம் அப்படின்னு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கான உங்க முயற்சிகளை மட்டும் சரியா செய்யுங்க. உங்க முழு கவனமும் உங்க லைஃபோட முன்னேற்றத்துல தான் இருக்கணும். இதெல்லாம் சரியா செய்ய முடிஞ்சா, உங்களை நீங்களே நல்லா கவனிச்சுக்க முடிஞ்சா, உங்க மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமா ஆகுறத நீங்களே பார்க்க முடியும். உங்க லைஃப் நீங்க உருவாக்கிக்கிறது. வேற யாருமே அதுக்கான பொறுப்பு கிடையாது. அதுக்கு காரணமும் கிடையாது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். இதனால உங்க தன்னம்பிக்கையும் வளரும், உங்களோட மன உறுதியும் அதிகமாகும். இதெல்லாம் தாண்டி உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர தெரிஞ்சுக்கிறது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ண தெரிஞ்சுக்கிறது, உங்களை நீங்களே ஹாப்பியா வச்சுக்க முயற்சி செய்யறது, இது எல்லாமே உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான சில வழிமுறைகள். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சொகுசான வாழ்க்கை முறையில இருந்தா உங்களுக்கு growth-உம் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. கூட்டை விட்டு வெளியில வந்தாதான் புழு கூட பெரிய அழகான பட்டாம்பூச்சியா மாற முடியும். சுமாரான வேலை, நார்மலான லைஃபே போதும்னு நினைச்சு இருக்கிறவங்க எப்பவும் அவங்க ஸ்டேட்டஸை மாத்திக்கவே முடியாது. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தா உங்களுக்கே பல புது வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க ஈஸியா உங்க கோல்ஸ் அடையறதுக்கான வழிகள் கிடைக்கும். இதை செய்யறதுக்கு உங்களை பத்தின சுய விழிப்புணர்வு வேணும். அதாங்க செல்ஃப் அவேர்னஸ். நீங்க எதுல ஸ்ட்ராங்கு, எந்த எமோஷன்ஸ் உங்களோட growth-ஐ பாதிக்கும், நீங்க எப்போ பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க, எது உங்களை பயப்பட வைக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ். ஒரு கஷ்டமான சூழல்ல கூட இதை சரியா பயன்படுத்தி அதுல இருந்து வெளியில வர முடியும். அதே போல உங்களோட மென்டல் எபிலிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த புது சூழலுக்கும் நீங்க எப்பவும் ரெடியா இருக்க முடியும். புது மனிதர்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்து பயப்படவே மாட்டீங்க.
மீன் கடல்லையும் இருக்கும், குளத்துலயும் இருக்கும், ஒரு கண்ணாடி ஜாடியில கூட இருக்கும். அதோட வேலை நீந்துறது. தண்ணியில தொடர்ந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே அதோட உயிரை காப்பாத்திக்கிறது. அது ஆத்து தனியா கடல் தனியாங்கிறது கவலை இல்ல. அதே போலதான் நீங்களும் இருக்கணும். எந்த புது இடத்துலயும் உங்களை நிலைநிறுத்திக்க தேவையான முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்க மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தவங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத விட உங்களை நீங்களே ஹாப்பியா வைப்ரண்டா வச்சுக்க முயற்சி பண்ணணும். உங்க சந்தோஷத்துக்கான சாவியை இன்னொருத்தர் கையில கொடுக்காதீங்க. அது எப்பவும் உங்க கையில தான் இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்னு அடுத்தவங்க முடிவு செய்யக்கூடாது. அது உங்க சொந்த விருப்பமா இருந்தா மட்டும்தான் அது நிலையானதா இருக்கும். எப்பவும் பாசிட்டிவா ஹாப்பியா ஒரு நல்ல வைபோட இருக்க முயற்சி செய்யுங்க. அதை முழுசா செய்ய முடியல அப்படின்னாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அதுவே உங்க டெய்லி ஹேபிட்டா மாறிடும். உங்க பர்சனாலிட்டியும் மாறிடும். இவ்ளோ பேசிட்டோம், இதெல்லாம் கரெக்ட் தானா? அப்படியே ஃபாலோ பண்ணா போதும்ல? நோ நோ நோ. எந்த அட்வைஸும் அப்படியே உங்க லைஃபுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இதை நீங்களே பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சூட் ஆகிற வழிகளை தெரிஞ்சுக்க முடியும். தியரியா இல்லாம பிராக்டிக்கலா லைஃப்ல செஞ்சு பார்க்கிற முயற்சிகள் இந்த எல்லா அட்வைஸையும் உங்க லைஃப் ஸ்டைலையும் மாத்தும். ஒரு நிலையான நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு சில பிராக்டிசஸ் கண்டிப்பா முக்கியம். பழைய ஹேபிட்ஸை மாத்த நினைக்கிறது, பழைய லைஃப் ஸ்டைல் ரொட்டீன்ல நல்ல சேஞ்சஸ் கொண்டு வரது, இதெல்லாம் உங்களை புது வாழ்க்கைக்கு தயார்படுத்தும். உங்க கோல்ஸோட கமிட்டடா இருக்க வைக்க முடியும். உங்க இலக்குகளை அடிக்கடி ரிவ்யூ பண்ணி பாக்குறதும், உங்க லைஃபோட ரிலேட்டபிளா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் உங்க மென்டல் ஸ்டெபிலிட்டியை இன்னும் அதிகமாக்கும். பல புது வழிகளும் கிடைக்கும். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டேன், இப்போ ரிசல்ட் என்னவா இருக்கும்? மென்டல் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தினா லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும்? அது உங்க செயலை லைஃப்ல மோட்டிவேஷனை அதிகமாக்கும். வெளியிருந்து வர்ற மோட்டிவேஷனை விட உங்களுக்குள்ள இருந்து வர்ற உந்துதல் உங்களை நீண்ட கால வெற்றிக்கு தயார்படுத்தும். ஸ்ட்ரெஸ் குறையும். மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டான். எந்த சிச்சுவேஷனும் அவனை பதட்டப்பட வைக்காது. நீங்க வெர்சடைலா மாறுவீங்க. அதாவது பல துறைகள்ல நீங்கள உங்களே முன்னிறுத்திக்க முடியும். ஒர்க்கு, லைஃப் ஸ்டைலு, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்னு எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்கள் க்ரியேட்டிவிட்டி கூட அதிகமாகும். உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் டெவலப் ஆகும். வேகமாகவும் அதே சமயம் விவேகமாகவும் முடிவெடுக்கக்கூடிய திறமை வளரும். சேலஞ்சஸ், ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண யோசிக்கவே மாட்டீங்க. கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ்ல கூட உங்கள் முழு தைரியத்தையும் காட்ட முயற்சி பண்ணுவீங்க. நார்மலாகவே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாகும். உங்கள் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கூட கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இதெல்லாம் கம்மி தான். இன்னும் ஏராளமான நல்ல பலனை தரக்கூடிய இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணவும் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யணும். இது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கலனா கூட இனிமே அதை கவனிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த கிடைச்ச சான்ஸாக இந்த வீடியோ இருக்கும். மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் இருந்தா போதும், அந்த டீமோட வெற்றியை லாஸ்ட் மினிட்ல மாத்த முடியும். பிளேயர்ஸ்க்கு இருக்கிற அதே ஸ்ட்ரென்த் நமக்கும் நம்ம லைஃப்ல இருக்கணும். அப்போதான் அதுக்கான விக்டரிஸை நீங்க பார்க்க முடியும். மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணுங்க. நல்ல லைஃபுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டா அது இருக்கும். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.